சென்னை விமான நிலையத்தை பற்றி ஒரு முழுமையான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டெர்மினல் 2ல் நின்று கொண்டிருக்கேன். டெர்மினல் 2க்கு முன்னாடி நின்றுக்கேன், டிபார்ச்சருக்கு முன்னாடி. இதுதான் டீ இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. டெர்மினல் 4ல் நின்று கொண்டிருக்கேன். பாருங்கள், பின்னுக்கு இருக்கிறது வந்து நல்ல பகுதி ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. இதில் வந்து டெர்மினல் 3 வரும். அப்படி டெர்மினல் 2லேருந்து இறங்கி அப்படியே மெட்ரோ எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்த போகணுமோ அந்த இடத்துல அதிகளவு குறைஞ்ச நேரத்தில் போயிருங்க. வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. இன்றைய நாளில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க தலைநகரான சென்னையில் அமைஞ்சிருக்கிற சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பற்றி ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கிறது. இந்த விமான நிலையம் தான் வந்து இந்தியாவில் இருக்க மிக முக்கியமான விமான நிலையங்களில் இந்த விமான நிலையமும் ஒன்றாக காணப்படுது. 1910ஆம் ஆண்டில் வந்து இந்தியாவிலே முதலாக விமானம் பறந்த இடமாக சென்னை அமைகிறது. ஆசியாவில் இருக்கிற மிக பழமையான விமான நிலையங்களில் இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்றாக காணப்படுது. இது அந்த காலத்தில் வந்து மீனம்பாக்கம் விமான நிலையம் என்றுதான் நிறைய பேரால் வந்து அழைக்கப்பட்டிருக்குது. இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து டெர்மினல் 4 என்று அழைக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைய நிலை இப்படி தான். இங்கே வந்து மொத்தமாக 4 டெர்மினல் வரப்போகுது. அதில் டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 4 மட்டும்தான் தற்போது கட்டப்பட்டிருக்குது. டெர்மினல் 3 இன்னும் கட்டப்படலை. டெர்மினல் 1ம் டெர்மினல் 4ம் வந்து உள்நாட்டுக்கான பயணங்களுக்காக பயன்படுத்தப்படுது. இங்கே வந்து டெர்மினல் 2 வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் என்று அழைக்கப்படுது. இதில் வந்து சர்வதேச நாடுகளுக்கு பயணம் செய்கிறதுக்காக இந்த விமான நிலையம் பயன்படுத்தப்படுது. தற்போது நான் வந்து நின்று கொண்டிருக்கிறது டெர்மினல் 4ல் வந்து இதுக்கு பேர் வந்து காமராஜ் உள்நாட்டு முனையம் என்று அழைக்கிறாங்க. இதாவது இங்கே வந்து உள்நாட்டுக்கு உள்ள நீங்கள் போகணும்னு சொன்னால் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கே வந்து டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 4 மட்டும் இலக்கம் 16 வரைக்கும் அந்த கதவு வந்து நுழைவாயில் இருக்குது, என்ட்ரி. இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் D15 என்ற நுழைவாயில். இப்படி 16 நுழைவாயில் இந்த ஏர்போர்ட் முழுக்க இருக்கும். இவ்வளோ அழகாக காட்சி தர இந்த சென்னை விமான நிலையம் வந்து இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய விமான நிலையங்களில் 4வது இடத்துல வந்து இருக்குது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரையில் 22 மில்லியன் மக்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு மட்டும் பயணம் செய்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இங்கே 50க்கு மேற்பட்ட விமான நிறுவனங்கள் வந்து இங்கே சேவையில் ஈடுபடுது. 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பறந்து இறங்கி ஏறிக்கொண்டு இருக்குது. இந்த டெர்மினல் 4ல் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டில்லி, மும்பை, ஹைதராபாத் இப்படி வந்து நிறைய உள்நாட்டுக்குள்ளேயே வந்து விமான நிலையங்கள் பறக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போ மெல்ல நகர்ந்து டெர்மினல் 3 இல்லை டெர்மினல் 2க்கு போகிறோம். என்னென்னு சொன்னால் டெர்மினல் 3 வந்து இன்னும் கட்டுப்படலை. இப்போ பார்த்திங்கன்னா D14, அதாவது நுழைவாயில் 14 ஊடாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் காமராஜ் டொமெஸ்டிக் டெர்மினல் 4ல் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். மேலே அழகாக ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க டெர்மினல் 4. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், டெர்மினல் 1ம் டெர்மினல் 2க்கும் நேராக நடந்து போக சொல்லியிருக்காங்க. நாங்கள் நின்று கொண்டிருக்கிற அம்புக்குறி காட்டுது டெர்மினல் 4 டொமஸ்டிக் டெர்மினல், உள்நாட்டு முனையம். அது பேர் காமராஜ் என்று போட்டிருக்கிறாங்க. இங்கே நாங்கள் மும்பை, டெல்லி போன்ற நகரங்களுக்கு செல்லணுமெண்டா இங்கேருந்து தான் வந்து விமானங்கள் வந்து புறப்படும். சரி, நாங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு நாங்கள் போகிறோம். மெல்ல நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அமைதியாக ஒரு சூழ்நிலையாக இருக்குது. மக்கள் கூட்டத்தை பார்க்கவே முடியலை. இவ்வளோ அழகாக இந்த அமைதியாக இந்த ஒரு சென்னை விமான நிலையம் காட்சியளிக்குது.
டெர்மினல் 4ல் நின்று கொண்டிருக்கேன் பாருங்கள். பின்னுக்கு இருக்கிறது வந்து நல்ல அழகாக வந்து இதை நாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து டெர்மினல் 4ல் வந்து உள்நாட்டு விமான நிலையம். சென்னை இருக்க உள்நாட்டு விமான நிலையம். டெர்மினல் 2க்கு போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னோம் இந்த பகுதி தான் வந்து எம்ஜிஆருக்கு பாருங்கள். இந்த பகுதி ஃபுல்லாக எம்ஜிஆருக்கு. இதில் வந்து டெர்மினல் 3 வரும். டெர்மினல் 3 வரும். இது மிக விரைவில் கட்டப்படும் என்று நினைக்கிறேன். வாங்க இப்போ டெர்மினல் 2வை காட்டுறேன். டெர்மினல் 2 வந்து ஒரு எப்பயுமே வேகமாக பரபரப்பாக இருக்கும் பதட்டமான ஒரு விமான நிலையமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே அதிகளவான வெளிநாட்டு பயணிகள் வந்து இறங்குறதும் போகிறதுமா இருக்கும். இப்போ நான் அந்த இடத்துலாம் போய் கொண்டிருக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது. சென்னை டெர்மினல் 2 பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெர்மினல் 4 வந்து தெரியும். அங்கே பாருங்கள், அந்த பக்கம் டெர்மினல் 4 தெரியுது. டெர்மினல் 2க்கு முன்னாடி நின்று ஒரு சர்வதேச புறப்பாடு இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் டெர்மினல் 2 அந்த பகுதியில் இருக்குது. அங்கே என்னென்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்ததாக டெர்மினல் 1க்கு போவேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டெர்மினல் 2ல் நின்று கொண்டிருக்கேன். டெர்மினல் 2க்கு முன்னாடி நின்றுருக்கேன், டிபார்ச்சருக்கு முன்னாடி. இந்த பில்டிங் இருக்குது தானே, அது வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி செஞ்சுருக்காங்க. கீழ்த்தரையில் வந்து நிறைய சாப்பாட்டு உணவகங்கள் இருக்குது, ஷாப்பிங் மால் மாதிரி. அங்கே போனால் சாப்பிடலாம். KFCலேருந்து நிறைய உணவகங்கள் இருக்குது. அதோட மேலே அதுக்கு மேல் தளங்கள்லாம் ஓலா, டாக்ஸி இப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு வந்தால் நீங்கள் பசியோ இல்லை முக்கியமான விடயங்கள்லாம் இந்த கட்டடத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஓலா, டாக்ஸி, சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். சரி, நான் இப்போ டெர்மினல் 2க்குள்ளே போகிறேன். வாங்க பார்ப்போம். சரி, டெர்மினல் 2க்குள்ளே வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறேன். டெர்மினல் 4 பார்த்தனாங்க. டெர்மினல் 4ல் வந்து 16, 15, 14, 13 வரைக்கும் அந்த நுழைவாயில் என்ட்ரன்ஸ் இருந்தது. அதிலிருந்து பார்ப்போம். இது வந்து அண்ணா பன்னாட்டு முனையம் T2. இரவு வேளையெல்லாம் வந்து இந்த டெர்மினல் 2வை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்லாம் மேலே போட்டு அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கும். எல்லா இடமும் அந்த LED லைட் போட்டு அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கேருந்து பார்த்தா டெர்மினல் 4 எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்க. அந்த இடையில் வந்து டெர்மினல் 3 வரும். சரி, இப்போ என்னென்னு சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ வந்து சென்னை விமான நிலையம் பல வெளிநாட்டு நகரங்களுக்கு நேரடியாக விமான சேவையை வழங்குகிறது. அதில் வந்து அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, துபாய், சிங்கப்பூர், லண்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற பல முக்கிய நகரங்களுக்கு டிரெக்ட் ஃப்ளைட்டை வந்து சென்னையிலிருந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. இதனால் நிறைய மக்கள் வந்து அதிகளவாக வந்து இந்த சென்னை விமான நிலையத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விமான நிலையத்தில் வந்து நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கொண்டு சீரமைக்கப்பட்டிருக்குது. வந்து இங்கே வந்து செல்ஃப் செக்இன் என்று சொன்ன சுயமாகவே நாங்கள் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு போகலாம். அதோட ஃபாஸ்ட் ட்ராக் செக்யூரிட்டி செக் அப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இந்த விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த விமான நிலையத்தில் வந்து தரமான நல்ல உணவகங்கள் மற்றும் கடைகள், அடுத்தது டியூட்டி ஃப்ரீ கடைகள் போன்ற நிறைய வசதிகளை வந்து கொண்டு மிகவும் ஒரு முன்னுக்கு வார ஒரு முதன்மை, அதாவது நம்பர் 1 ஆகக்கூடிய அளவு ஸ்டாண்டர்டோட வரக்கூடிய அளவுக்கு இந்த விமான நிலையங்கள் வந்து அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இப்போ அண்ணா டெர்மினல் 2வில் தான் வந்து நிற்கிறோம். அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல் 2. இங்கே வந்து சர்வதேச வெளிநாடுகளுக்கு செல்கிற அத்தனை விமானங்களும் இங்கே தான் வந்து கிடைக்கும். அவ்வளோ அழகாக வந்து இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து டெர்மினல் 1க்கு போகிறோம். அதுவும் வந்து உள்நாட்டு விமான நிலையம். அதுக்கு முன்னாடி இந்த டெர்மினல்
2க்கு முன்னாடி நீங்கள் ஏரோ காப்புன்ற இந்த ஷாப்பிங் சென்டர் இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறைய உணவகங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகள்லேருந்து எல்லாமே வசதியெல்லாம் கிடைக்குது. இப்போ வாங்க நாங்கள் டெர்மினல் 1க்கு போவோம். டெர்மினல் 1ல் என்னென்ன இப்படியான அமைப்பில் வந்து இருக்குதுன்றதை நாங்கள் டெர்மினல் 1ஐயும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்மசி கூட இருக்குது. அப்போலோ ஃபார்மசி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டெர்மினல் 2 இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அமைஞ்சிருக்கிறது வந்து லிஃப்ட். இதெல்லாம் வந்து கீழே இருந்து போனால் எரைவல் பார்ட்டி வரும். இப்போ நாங்கள் மேலே இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது மேல் தர. இதில் வந்து ஓல்டு டிபார்ச்சர். இங்கேருந்து எல்லா விமானமும் புறப்பட்டு போகிறது. வெளிநாட்டுக்கு போகிறேன்னாலும் சரி, உள்நாட்டுக்கு போகிறேன்னா சரி, மேலே தான் வரணும். கீழே போகிறோன்னு சொன்னால் இறங்கிட்டு வாராக்கள். ஸோ அதையும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இப்போ மெல்ல மெல்ல டெர்மினல் 1க்கு, இந்த டெர்மினல் 1ம் காமராஜ் டொமஸ்டிக் டெர்மினல் என்று தான் அழைக்கிறாங்க. மெட்ரோ விமான நிலையத்தை பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்கள், நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி அப்படியே இந்த லைன் எடுத்தால் தான் போகுது. பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்குது தான் மெட்ரோ ஸ்டேஷன். அப்படியே டெர்மினல் 2லேருந்து இறங்கி அப்படியே மெட்ரோ எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்த போகணுமோ அந்த இடத்துல அதிகளவு குறைஞ்ச நேரத்தில் போயிடுவீங்க. சரி, இங்கே என்ன விசேஷம்னு பார்ப்போம். டெர்மினல் 1ல் கொஞ்சம் க்ரௌட் கூட இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு உள்நாட்டு விமான நிலையம். அங்கே போய் பார்ப்போம். டெர்மினல் 1ல் முன்னாடியே வந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வெஜிடேரியன் மரக்கறி சாப்பாடு சாப்பிட்ற ஒரு உணவகம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பேரை நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டத்தை நாங்கள் இங்கே பார்க்கணும். டெர்மினல் 4லேயும் சரி, டெர்மினல் 2ல் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டத்தை நான் டெர்மினல் 1ல் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து என்ட்ரி வந்து D1 D2 என்று போட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதிகளவான முஸ்லீம் சகோதரர்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. மேபி இந்த மாதத்தில் ஏதாவது நிகழ்வுகள் நடக்கலாம் அவங்களோட இதில். மேபி எங்கேயாவது பயணம் மேற்கொள்கிற நிறைய பேரை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இது வந்து உள்நாட்டு முனையம், காமராஜ் உள்நாட்டு முனையம் தான். இங்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த இன்னும் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டு கொண்டு வருது. இன்னும் வந்து அதில் கட்டி அழகாக முடிக்கப்படலை. இந்தியாவினுடைய தேசிய கொடி வந்து அழகாக பறக்குது. அதுக்கு பின்னாடி அழகான 2 மலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. முன்னாடியே வந்து அந்த மெட்ரோ லைன் போய்கொண்டிருக்கு பாருங்கள். அந்த பாலத்துக்கு மேலால் தான் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து போகும். அது மிகவும் இலகுவான முறையில் இந்த ஏர்போர்ட்டை வந்து அடைகிறதுக்கு ஒரு மிக பிரயோசனம் உள்ள ஒரு விடயமாக காணப்படுது. நாங்கள் இப்போ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிற டிபார்ச்சர், அதாவது இங்கேருந்து புறப்பட்டு செல்கிற டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 4 அத்தனையும் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், கட்டப்படாமல் இன்னும் இப்போயும் கட்டி கொண்டிருக்கிறாங்க. டெர்மினல் 1க்கு முன்னாடி இதுதான் இந்த காட்சிகளை நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் அழகுபடுத்தி கொண்டு வராங்க இந்த விமான நிலையத்தை. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் விமான நிலையமாக வந்து முதலிடத்தில் இருக்கும் என்ற ஒரு எந்த ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் இல்லைன்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதை வந்து அபிவிருத்தி செஞ்சு கொண்டு வராங்க. நாங்கள் இப்போ எல்லா டிபார்ச்சரையும் பார்த்துட்டோம். இனி கீழே இறங்கி வாராக்கள் வந்து என்னென்ன வகையில் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு. இறைவல் என்று சொல்கிறது இறங்கி வாராக்களை நாங்கள் கூப்பிட போவோம் தானே, அந்த வசதிகள் எப்படி அமைச்சிருக்குன்றது அடுத்த காணொலியில் எப்படியும் முழுமையாக போடுவேன். டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 4ல் என்ன எப்படி இருக்குது அந்த இறைவல் என்றதை முழு காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் எனது சேனலில் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவு இன்றைக்கும் தாங்க.